ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் மார்க்கே இல்லாத ஒரு தம்ப்நெயில் மேக்கர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு தம்ப்நெயில் மேக்கர், எல்லா ஸ்டிக்கர் வந்து இருக்கக்கூடிய ஒரு தம்ப்நெயில் மேக்கர். இந்த ஒரு தம்ப்நெயில் மேக்கர் ஃபார் யூடியூப் நோ வாட்டர் மார்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோக்கு வியூஸ் வருது அப்படின்னா தம்ப்நெயில் தான் ரொம்ப காரணமாக இருக்கும். ஓகேங்களா, கண்டென்ட் வந்துட்டு ஒரு சிலருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வியூஸ் வரும். அதுக்கப்புறமா தம்ப்நெயில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகி வந்துட்டு 100% வந்ததுக்கப்புறமா கேலரின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. கேலரிக்குள்ளே போயிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணுமோ ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 2-3 ஃபோட்டோ நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். 2-3 ஃபோட்டோஸ் எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் மட்டும் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் வந்துட்டு மேக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோக்களை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான ஒரு பேனர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஒரு பேனர் வந்துட்டு இதில் நிறைய பேனர் வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்துட்டு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பேனர் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேனர் வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பேனர் வந்துட்டு இருக்குது உங்களுக்காக. ஸோ நீங்கள் எதை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2-3 வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறமா வேறு கலரில் இருக்கும். நிறைய ஷேடில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு காமனாக ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். டெம்ப்ளேட் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ சைஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே நீங்கள் சுருக்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்படி சுருக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ சைஸ் எல்லாமே சின்னதாக வந்துட்டு ஆக்கிக்கோங்க. சின்னதாக வந்துட்டு ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக தமிழ்லேருந்து செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்தையுமே எந்தெந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்குள்ள டீம் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு வந்துட்டு அடிச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஹாய்னு அடிக்கிறேன். ஹாய்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கலர் வந்துட்டு நான் பிளாக் கலரில் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அதாவது அவுட்ரு கலர் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அவுட்ரு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு கலரு, அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படக்கூடிய கலர் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இதில் ஏகப்பட்ட கலர் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான கலர் வந்துட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணாலும் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் ஆக்கிக்கலாம். எங்கே வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹாய்ன்னு சொல்லி நான் அப்படி அடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணாலும் வேறு ஒரு டெக்ஸ்ட் அடிக்கினாலும் திருப்பி வந்துட்டு அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பென்சில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வேறு ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஹாய்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இது டீசெண்டாக இருக்குது கலர். சரி, ஓகே, அதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கர் வந்து ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே வந்துட்டு ஸ்டிக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு ரவுண்டு கலரில் அந்த இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குறியீடு, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரம்மாண்டமாக வந்துட்டு ரெடி பண்ணலாம். உங்கள் யூடியூபுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வியூஸ் வந்துட்டு எடுக்கணும் வீடியோலேருந்து அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப்பு. ஓகேங்களா, நிறைய இருக்குங்க, ஸ்டிக்கர் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஆட் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் கிளிக் பைட்டாக தம்ப்நெயில் வைக்கனாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பைட்டாக தம்ப்நெயில் வைக்கனாலும் வைக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு ரிலேட்டடான கிளிக் பைட்டு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சேனல் பெரிய லெவலில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. லிப்ஸு இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானது வந்துட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரினா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தம்ப்நெயில் வந்து எடுத்து மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிட்டு அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ எனக்குள்ளே ரைட் கிளிக் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறமா ஆட் பிரேக்குன்னு வரும். ஸோ அதை வந்துட்டு இன்ட்டு கொடுத்துக்கோங்க.
இன்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த இங்கனுக்குள்ளே ஃபோட்டோஸாக அடிக்கடிக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இமேஜ் சேவ் டு ஃபோன் கேலரின்னு ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்களோட தமிழ்லேருந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தமிழை மேக் பண்ணுங்கள். உங்களோட சேனலில் வியூவர்ஸ் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த தமிழ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.